வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்து முக்கியமான தகவல்கள். மிக மிக முக்கியமான தகவல்கள் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் அப்படின்றது. டிஆர்பியில் டெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா தேர்தல் அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளாக அந்தந்த கட்சிகள் அறிவிச்சிட்டே இருக்காங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் வர இருக்குது. என்னன்றதை பற்றின ஒரு 3 முக்கியமான தகவலை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். அனைவருக்குமே டெட்டு பாஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்குன்னு சொல்லலாம். யூஜிடிஆர்பியோடைய தேர்வு அறிவிப்பு வெளியாகுவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்குது அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே இப்பொழுது நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தேர்தல் நடத்தை விதிகள் வந்து தற்சமயம் அமலுக்கு வந்திருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் விதிகள் அறிவிக்கப்பட்டதும் தேர்தல் நடத்தை விதிகள் எல்லாமே ஆக்டிங்கில் வந்துருச்சு. இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இனி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் விதிகளால் ஆசிரியர்கள் சில பொதுவான விதிமுறைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். வாட்ஸ்அப் குழு அப்படின்னாலும் சரி, அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா தவறான செய்திகள், உறுதிப்படுத்த முடியாத செய்திகள் எதுவுமே நீங்கள் அப்டேட் பண்ணக்கூடாது. போலியான கருத்து கணிப்புகள் அல்லது எடிட் செய்யப்பட்ட வீடியோக்களை பகிர வேண்டாம். வெறுப்பு பேச்சு, சாதி மத ரீதியான மோதல்களை தூண்டும் அல்லது தனிநபர்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையிலோ பகிர்விடக்கூடாது. ஏஐ விழிப்புணர்வு, டீப்பேக் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட போலி வீடியோக்கள், குரல் பதிவுகளை பகிர்வது கடுமையான குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான சிறப்பான விதிகள், அரசு பணியாளர் நடத்தை விதிகள், கண்டக்ட் ரூல்ஸ். அரசு ஊழியர்கள் முற்றிலும் நடுநிலை வகிக்க வேண்டும். அரசியல் சார்பில் இருக்கவே கூடாது. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவான பிரச்சாரம் செய்யவோ சின்னங்களை பயன்படுத்தவோ கூடாது. சமூக ஊடக கட்டுப்பாடு, அரசியல் பதிவுகளை லைக் அண்ட் ஷேர் ஃபார்வேர்டு செய்வது கூட விதிமீறலாக கருதப்பட்டு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. குழு நிர்வாகிகள், அட்மின் தான் இதற்கு முழுமையான பொறுப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திமுக வரவிருக்கும் தேர்தல் அறிக்கையில் ஆசிரியர்களுக்கு 3 முக்கியமான அப்டேட் இடம்பெற இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. குறிப்பாக 2013 முதல் 19 வரை டெட் பெற்றவர்களுக்கு நியமன தேர்விலிருந்து விலக்கு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்காங்க. நீண்ட கால கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும் திட்டமும் இதில் அமல்படுத்தப்படும். ஓகேங்களா? இந்த தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வாய்ப்பு இருக்குது. மேலும் தற்காலிக ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு அல்லது பணி பாதுகாப்பு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு அமலுக்கு வந்த பிறகு இந்த வாக்குறுதிகள் எல்லாமே அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றுவர்களுக்கு அல்லது பெரும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அப்படின்றத குறிப்பாக சொல்லலாங்க. இதுதான் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த மாதிரி 3 முக்கியமான அறிவிப்பை திமுக வெளியிட போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் இந்த யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவதில் இனி தாமதங்கள் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இனி வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியில் தேர்வுகளை ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகுமான்றது சந்தேகமாக இருக்குது. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே டிலே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் 2013, 17, 19 ஆகிய ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு நியமன தேர்வை விலக்களிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தற்காலிக ஆசிரியர்களுக்கான சலுகைகளும் கொடுக்க போகிறாங்க. பணி நிரந்தரம் செய்வது என்றது கடினமானாலும் கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்குவதோ அல்லது ஊதியத்தை உயர்த்துவதோ தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகலாம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கைகள் இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக வெளியாகும். அதில் வந்து மிகப்பெரிய அப்டேட் இருக்கிறத நம்ம பொறுத்து தான் நம்ம பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட் ஆசிரியர்களுக்கு அனைவருக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கையை கொண்டு வாருங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களின் கோரிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் எந்த அளவுக்கு ஏற்று முக்கியமான அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் வர இருக்குது. என்ன அந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீரிசல்ட்ஸ் எல்லாமே டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான ரீரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. அடுத்தடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க, முக்கியமான தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.